Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, அதுக்கு நம்மளோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நம்ம ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் மட்டும் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதனால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு எனர்ஜி தான். எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, நான் அடுத்தடுத்து எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். என்னோடய கிளைண்ட் இத்தனை பேருக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு நான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? எனக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குறீங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ டிப்ஸு சொல்கிறேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே இது. யூனிவர்ஸ் உங்களுக்காக இவ்வளோ இறங்கி செய்யும் போது யூனிவர்ஸ்க்காக நீங்கள் இதை செஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க, யூனிவர்ஸ் யார் மூலமாவது உங்கள் கையில் கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக அதுக்கு தேங்க் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை இன்னும் ஹாப்பியாக வச்சுக்குவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் விரும்புகிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு தருவாங்க. ஓகேவா? இது அவ்வளோ லாஜிக்கான விஷயம் கைஸ், நான் சொல்கிற விஷயம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல். அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு நீட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தரும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல கர்மாவை, குட் கர்மாவை கொடுக்கும். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங்க்கு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதம் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க சிம்ம ராசி நேயர்களே? எப்படி அமையப்போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள், என்ன சவால்கள் உங்களுக்கு? கண்டிப்பாக எல்லாம் நல்ல விஷயமாக தான் இருக்குது. கார்டு நல்ல கார்டாக வந்திருக்கு, பார்க்கலாம். ஓகே, சில பேர் ஃபைனான்ஸ்க்காக நல்லா அதை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் கிடைக்கும். ஃபேமிலியிலேருந்து உங்களோட மூதாதையரோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஷேர் வர வேண்டியது இருக்குது. உங்களுக்கான அந்த பங்குகள் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வழிகள் எல்லாம் திறக்கும். ஸோ பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் ஃபேமிலி அதாவது ரீகன்சிலேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு. ரீகன்சிலேஷன் இருக்குது கைஸ். ஓகேவா? சன் கார்டு வந்திருக்காரு. ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட் இதில் போயிட்டு ஒரு ஹையர் போஸ்டிங் பொசிஷனுக்காக நீங்கள் ஒரு எக்ஸாம் டிஎன்பிசி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? சன் கார்டு வந்திருக்காரு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சிலருக்கு இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், அப்புறம் இந்த ஜாப் கேரியருக்காக நீங்கள் பார்த்துட்ருக்க விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வித்தின் த மந்த். அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ளே, இல்லைனா நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர். ஓகேங்களா? உங்களோட ஃபைனான்ஸ்க்கான அந்த விஷயங்கள் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் இந்த மாதத்தில் அதுக்கான வழிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஏதாவது சைன் கிடைக்குதா உடனே டப்புன்னு பிடிச்சிக்கோங்க, உடனே பிரிஸ்க் ஆகிடுங்க. ஓகேவா? ஏதாவது வெளியூர் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா இங்கேயே வேறு ஏதாவது ஜாபுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டுருக்கு. அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, உறவுகளால் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க கைஸ். இது ஒரு சிலருக்கு. ஆக்சுவலி இந்த ரீடிங் நிறைய பேர் பார்ப்பீங்க. இது நிறைய பேருக்கு கலெக்டிவ் ரீடிங். இது கலெக்டிவ் ரீடிங்காக, எனர்ஜி ரீடிங்காக இருக்கும். ஓகேயா? இந்த ராசிக்காரங்களில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்தந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்குது, இந்தந்த லேகிங் இருக்குன்னா அது அப்போ உங்களுக்கானதுன்னு அர்த்தம். சில பேர் உறவுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஒரு சிலர் அந்த ரீகன்சிலேஷன் அந்த ப்ராசஸ், அந்த அவங்களால ரொம்பவே டிப்ரெஷனில், மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு டூயல் அந்த இதில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்குறேன் அது நெக்ஸ்ட்டு எதனால் அப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நீங்கள் திருமணத்துக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ லவ்வர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இது இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகள் நீங்கள் ஈடுபடுறீங்க, ப்ரப்போசல் அதாவது பெண் பார்க்க போகிறது, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வரன் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு சைன். ஓகேவா? நீங்கள் வந்து அடுத்தது அந்த திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த மாதத்தில் பண்ணுவீங்க. வேறு என்ன சொல்கிறாங்க? கைஸ், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி காமிக்குது. திருமணத்துக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் தடைகள் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? மஸ்குலன் எனர்ஜி உங்களை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். அந்த திருமணத்துக்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள், அதே மாதிரி இப்போ சொன்னல லவ்வர்ஸ் வந்து நீங்கள் அடுத்த கட்டம் உங்களோட அந்த பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி வராங்க, அதை கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், தலைகீழ் கார்டு வந்திருக்குமா, இது வந்து ரீகன்சிலேஷனுக்காக எனக்கு வந்த மாதிரி இருக்குது. ரீகன்சிலேஷன் யாராவது பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அதாவது மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் நிறைய அடி வாங்கியிருக்கீங்க. சரியா? பாஸ்ட்டில் வாங்கின அடியை வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெசனை கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ திடுப்புன்னு ஒரு இதுவாக வந்து கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ஓகேவா? யோசித்து முடிவு பண்ணுங்கள். அந்த பர்சன் உங்களை வந்து மறுபடியும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு பாண்டிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா கூட பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆரா அவரோட ஆராவை செக் பண்ணிக்கோங்க. சோல் பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே. ஓகேங்களா? சோல் பற்றியெல்லாம் யாரும் அதாவது ரொம்ப தெரியல யாருக்கும், அதனால நான் சொல்கிறேன். ஓகேயா? அந்த சோல் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலா, இல்லை கார்மிக்கா, இல்லைனா வந்து ட்வின் ஃப்ளேமா, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நாசிஸ்டா, அந்த மாதிரி இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைண்ட் கிளாரிட்டி கிடைக்க போகுது கைஸ். மேபி நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா இந்த ரீடிங்லேயே உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ எந்த எமோஷ்னல் ஃபீலிங்கும் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளியில் வந்து புத்தி என்ன சொல்லுதோ புத்தி சொல்கிறத கேட்க போகிறீங்க. ஓகேவா? இது இந்த பிரச்சனையில் லேக் ஆனவங்களுக்கு சில பேருக்கு. ஓகேவா? அடுத்தது என்ன? நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் அந்த ரீகன்சிலேஷனில் லேக் ஆகிட்டு பிரேக்கப்பில் இருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பர்சனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டுன்னா நீங்கள் ஒரு திடமான முடிவு. நீங்கள் வந்து எப்படின்னா கரெக்டாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபயர் எனர்ஜி பர்சன் தானே, உங்களுக்கு வந்து சட்டுன்னு முன்கோபம் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான பர்சன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஆனால் இந்த மென்டல் டிப்ரெஷன் வந்ததுலேருந்து நீங்களாகவே இல்லை கைஸ், பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கான சோல், அதாவது உங்களுக்கான ஆரா மேட்சிங் இருக்குது. ஓகேங்களா? சன் கார்டு வந்தார்ல, சில பேருக்கு வந்து அவர் வந்து ஜாப், ஃபைனான்ஷியல் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை தருவார். அதே மாதிரி நீங்கள் அது மாதிரி ப்ரப்போசல், அதாவது மேரேஜ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான பேர் வரதுக்கு 100% சான்சஸ் இருக்குது கைஸ், பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் வந்து மேரேஜ் வந்து இப்போ ஃபஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி அலையன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பேர் வந்து ஜாதகம் பார்த்து நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் ஆரா அவங்க ஆராவை செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி காலகட்டம் வந்து நிறைய பேர் வந்து பழைய பாஸ்டில் ஃபெயிலியர் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஃப்டர் அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறமும் உங்களை பாதிக்குது. அது நிறைய நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாக இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அந்த கவுன்சிலிங் அந்த இதெல்லாம் வரும்போது எனக்கு நிறைய அந்த விஷயங்கள், அதே மாதிரி ரேக்கி ஹீலராக இருக்கேன்ல, எனக்கு அது தெரியுது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸில் இருக்குது. சக்ராஸ் வந்து ஒரு 4-5 சக்ரா வந்து இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். ஸோ மேபி க்ரௌன் சக்ரா அடி வாங்கியிருக்கு. அதனால தான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. சில பேருக்கு வந்து கால்
கணுக்கால் ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி கூட இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் கூட மேபி ஃபேஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கணும் இந்த மாதம். ஓகேவா? ஹெல்த் மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் தனியாக ஆள் கிடையாது, தனியாக இருக்கேன்னு சொல்லி புலம்பாதீங்க. இனிமேல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாரும் நம்ம தனியாக இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை, நம்ம வந்து தனித்து விடப்பட்டுட்டோம், இந்த உலகத்தில் நம்ம எப்படி அலைவாக இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம், அடுத்த கட்டம் எப்படி போக போகிறோம், அந்த திகைப்பு வேண்டாம் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. உங்களை சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கான அந்த விஷயங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வரணுன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணுன்றதை நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும், ஒரு பேசினா தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த இந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கான அந்த நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க கைஸ். ஓகேவா? எல்லா நிலைமையும் சரியாகும். அதனால் தைரியமாக இருங்க. யாரும் இல்லைன்னு சொல்லலாம் கவலைப்படாதீங்க கைஸ். ஒரு சிலருக்கு வந்து 3 எனர்ஜி ரொம்ப டல்லாக இருக்குது, பயப்படுறீங்க. சில பேருக்கு கர்மா அடி வாங்கியிருக்குது கைஸ். இதுக்கு காரணம் இது பாருங்கள். அது அடுத்தடுத்து வர கார்டெல்லாம் ஒரு சிலருக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டெவில் எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? இந்த டெவில் எனர்ஜி இருக்கிறனால தான் திருமணத்தில் கூட ஒரு சிலருக்கு தடைகள் வந்துட்டுருக்கலாம். அந்த திருமணத்தில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு வந்துச்சு அப்போவே. அதுக்கப்புறமா சரி தேர்ட் பார்ட்டி என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு பார்த்தா டெவில் எனர்ஜி. ஓகேவா? இது ஏன்னா இது ஒரு சிலருக்கு கார்மிக், உங்களோட கர்மா, பேட் கர்மா வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ இதிலேருந்து ஏதாவது உங்களை வந்து இது பண்ணிக்க முடியணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. உங்களோட இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட அந்த சக்கராவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பர்சன் நீங்கள் வந்து ப்ரப்போசல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட லவர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட எக்ஸ்பர்சன் உங்கள்கிட்ட திரும்ப வராங்க, இல்லைனா நியூ ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கனாலும் அவங்க எப்படிப்பட்ட சூழ்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆறா மேட்ச் ஆகுதா பார்த்துட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 3 கார்டுமே வந்து கார்மிக்கை காமிக்குது. ஒரு சிலருக்கு வந்து அந்த 3 எனர்ஜி வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஓகே. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுத உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே யார்கிட்டயோ போய்ட்டு, ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ எல்லாத்தையும் போய்ட்டு உங்கள் பர்சனல்னு சொல்லி உங்களுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டேறீங்க. அவங்கக்கிட்ட போய் அவங்க தான் உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்றதே. அவங்கக்கிட்டே போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லேக் ஆகிடுறீங்க. அவங்க உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அவங்க பின்னாடி இருந்தும் வேலை பார்க்குறாங்க. அவங்க வாய் வார்த்தையாகவே உங்களை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. ஓகேவா? அது ஒரு மஸ்குலன் எனர்ஜி, அதாவது மெயில் எனர்ஜி. பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். இது வந்து டாரூட்டில் பார்த்துட்டோம். டாரூட்டில் எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க. ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கும்போது ஏதாவது கொஸ்டின் வச்சுருந்தீங்களா? அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கேட்டதுக்கு வந்து ஆன்சர் நோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்ட்டார். 2வது கார்டே தான் வந்துச்சு. நான் இதை வந்து எதுவும் அங்கே என்ன வருதோ அதான் நான் கொடுக்க முடியும். நோ சொன்னாங்க. அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ்லேயே இந்த டாரூட்லேயே வந்துருச்சு. இதுலேயும் நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்படியே புட்டு பாட்டாக உங்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து லேக்கில் இருக்கீங்களோ அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யூ. பாருங்கள், ஏஞ்சல்ஸ் வந்து இதை சொல்கிறாங்க. 2வது கார்ட்லேயே சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ இதுவாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லேகிங் இருக்குதுன்னு. நாட் த ரைட் டைம், அது நோ சொன்னாங்க. அதுக்கப்புறமா இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நாட் த ரைட் டைம்.
ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கேட்குறதுக்கு. கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு பிகினிங்ஸ், ஒரு ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது கைஸ். அவங்க சொல்கிற இப்போ நான் கொடுத்த இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. நீங்கள் வந்து மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரியலையா, ப்ரேயர் பண்ணுங்கள். கடவுள்கிட்ட எப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னேன். தீபம் ஏற்றி வச்சு உங்களோட இன்டென்ஷனை சொல்லுங்கள். மெழுகுவத்தி, ஒரு சிலர் வந்து கேண்டில் தான் ஏற்றி வைப்பேன்னா கேண்டில் ஏற்றி வைங்க, ஒயிட் கேண்டில் ஏற்றுங்க. ஓகேவா? இந்த டெவில் எனர்ஜிக்காரங்கெல்லாம் ஒயிட் கேண்டில் ஏற்றணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரீகன்சிடர், உங்களோட முடிவுகளை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கோ. கண்டிப்பாக இந்த தேர் இஸ் சம்திங் பெட்டர், ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது. இஃப் யூ பிலீவ், நீங்கள் நம்பினால் நடக்கும். நம்புங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுளை நம்புகிறவங்க என்றைக்குமே வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்க பிகினிங்கில் கஷ்டப்பட்டால் கூட அவங்களோட எண்டிங் நல்லாயிருக்கும். இதுவே வந்து மற்றவங்கள தொல்லை கொடுத்து டார்ச்சர் பண்ணி மற்றவங்களோட வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி டெவில் எனர்ஜி பண்ணிவிட்டு அதை மாதிரிலாம் தொல்லை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கர்மா கண்டிப்பாக அடுத்த இந்த பிறவிலே இப்போல்லாம் வந்து அப்பப்போ காமிக்கிறாங்க. ஓகேவா? அதனால் பி கேர்ஃபுல். ஏன்னா இறைவன் வந்து எத்தனையோ விதத்தில் வந்து உங்களை வந்து கை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. அவர் கொடுத்த வார்த்தையை யாராச்சும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? கொடுத்தாரு வந்து கர்த்தர், அவரோட உயிரையே தியாகம் பண்ணார் நமக்காக. ஒரு அற்புதமான சோலாக வந்தார் இந்த பூமிக்கு. இறைவனால் படைக்க ஒரு அற்புதமான குழந்தையாக வந்து வளர்ந்து நமக்காக மரித்தார். அவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் சிந்துற இந்த ரத்தமும் சதையும், நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடு, அந்த குடிக்கிற பானம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் உடலாலும் மனதாலும் தீமை செய்யாதீங்க. மனதால் கூட, மனசில் நினச்சிங்கனாலே அது தீமை தான். மனசில் ஒருத்தரை வந்து நீ போய் நேரில் போய் அவனை வந்து கில் பண்ணிட்டு வரணும், அவனை வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறத விட நீங்கள் மனசில் நினச்சிங்கனாலே அதுக்கான பலன் கிடைச்சிரும், அந்த பாவத்துக்கான இது கிடைக்கும். அதனால் அந்த வார்த்தையை அவர் ரத்தம் சிந்துறப்போ அந்த அந்த வலியோட அவர் மக்களை நினச்சி தான் அவர் வருத்தப்பட்டார். அவருக்கான அந்த வலியை கூட அவர் நினைக்கல. நான் இன்றைக்கி இந்த சிந்துறதை இதெல்லாம் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான், உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோத்தையும் தாங்கின்னு இருக்கேன். அதனால் நீங்கள் தவறு பண்ணக்கூடாது, பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னாரு. அந்த அந்த வார்த்தை எனக்கு அவர் அடிக்கடி எனக்கு தோணுது. அடுத்தவங்களோட வலியை புரிஞ்சுக்காம அடுத்தவங்களோட வேதனைப்படுத்தி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் அலாதி இல்லையா சில பேருக்கெல்லாம். அது அடுத்த பிறவிலாம் உங்களுக்கு கர்மா அதுவும் தொடரும். ஆனால் இந்த பிறவிலே காமிச்சிருவாங்க. அதே கடவுள், அதே அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அன்பு கடவுள் என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் இப்படியே பாவம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகேவா? பாவத்தின் சம்பளம் மரணம் சொன்னார். அவர் புனிதமான ஆத்மாவாக இருந்ததுனால தான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் வந்து மற்றவங்களுக்கான இதுவை வந்து தானே பொறுப்பேற்று அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து அதை ஏற்றுக்கிறதுனால அவர் இறை மகனானார். அதனால் அவர் வந்து மீட்டெடுத்தாங்க. அவர் வந்து இன்னும் அலைவாக தான் நம்ம கூட இருக்கார். யாரெல்லாம் அவரை புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்களாம் மேலே வந்துடுவீங்க. யாரெல்லாம் மற்றவங்கள தொல்லை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க கடவுள் மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? மன்னிச்சிருவார். ஆனால் நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஆகும். இதுதானே எல்லாம். நீங்கள் விதைத்தவர், அதாவது நீங்கள் திணை விதைச்சா திணை அறுப்பீங்க. நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதுக்கான விஷயம் உங்களுக்கு திருப்பி இதுவாகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நமக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தவங்கள இந்த பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு அவங்கள கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அப்படியே இந்த ராட்சசன் மாதிரியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இந்த சீரியல் வில்லிங்கெலாம் பண்ணுறாங்களே, வில்லன் வில்லிலாம், அது மாதிரிலாம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்போ கடவுள் வச்சு செய்வாங்க. ஓகே, உங்கள் கர்மா உங்களை வச்சு செய்யும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஹீலர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய பேர் சித்தர்கள்லாம் வெளியே வர்றாங்க. ஓகேங்களா? இந்த பூமியில் நிறைய தப்புகள் நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட, சாதாரண மக்களுக்கு ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, தவறுகளை திருத்திக்கிட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க. இது வந்து அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறாங்க. தப்பு பண்ணுறவங்களாம் நிம்மதியாக போய் தூங்கிடுவாங்க கைஸ்.
ஏன்னா அவங்க அவங்க வேலை முடிஞ்சிச்சுல்ல, அடுத்தவங்கள தொல்லை பண்ணி பார்த்துட்டு நிம்மதியாக போய் ஸ்லீப் பண்ணாங்கன்னா அவங்க நிம்மதியாக தூங்கிடுவாங்க. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியில் யார் தெரியுமா இருப்பாங்க? உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குற்ற உணர்ச்சி, பயம், துக்கம், வேதனை. நான் எவ்வளவோ பண்ணனே, என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே, என்னை இப்படி செய்கிறாங்களே, கடவுளே நான் உன்னையே நம்பியிருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, அந்த வேதனை விரக்தி எல்லாமே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது இந்த நல்லவங்க. அந்த நல்லவங்களுக்காக தான் இவ்வளோ நான் சொல்லின்னு இருக்கேன். அந்த கெட்டவங்களுக்கும் ஒரு சில கைடன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுற பாவங்களை இறைவன் மன்னிப்பார். ஆனால் நீங்கள் பண்ணுற தப்புகளுக்கு வந்து அதுக்கான கர்மாவை நீங்கள் இதே பிறவியில் அனுபவிப்பீங்க. அப்போ யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி தனிமைப்பட்டு இருப்பீங்க. ஓகேவா? அன்றைக்கி ஒவ்வொன்றுத்தையும் நினச்சி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது இந்த பிறவியோடு போய்டும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் இறப்புக்கு பின்னும் உங்கள் ஆன்மா என்ன மாதிரி துடிக்கும் தெரியுமா? உங்கள் ஆன்மா இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வந்து அவஸ்தைப்படும் தெரியுமா? அதெல்லாம் நினச்சிங்கன்னா எப்பா ஏன்ப்பா நான் இப்படி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. இன்னொரு பிறவி கிடைச்சாலும் அது மனித பிறவியாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி மனித பிறவி கிடைச்சாலும் நீங்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கும், நிறைய கஷ்டங்களை ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அதனால் யாருக்கும் வந்து தொல்லை கொடுக்காதீங்க கைஸ். நீங்கள்லாம் வந்து டிவைன் எனர்ஜி சேனல் பார்க்குறவங்கெல்லாம் கண்டிப்பாக இறைவனோட குழந்தைங்க. நீங்கள்லாம் கண்டிப்பாக என் சேனலை பார்க்குறவங்க யாருமே மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்கள கூட நீங்கள் மன்னிங்க. அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு இதில் கஷ்டம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டு பாருங்கள் இறைவன் உங்களை எப்படி கைட் பண்ணுறாருன்னு. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா 3ஆம் பிறை வருது. அந்த நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான நாளாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, டாரோட் ரீடிங்கோ, ரேக்கி கிளாஸ், ஃப்ளவர் தெரப்பி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்றைக்கி இனிஷியேஷன் இருக்குது. இனிஷியேஷன் பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸை பார்ப்பீங்க அந்த இதில். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து நல்லா சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு இது அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் நியூ மூன் டேக்கு அப்புறமா வர அந்த 3ஆம் பிறைங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நாள். அன்னைக்கு வந்து சிவனோட அந்த இதில் வந்து சிரஸில் வந்து அந்த பிறை வந்து அது தெரியும். ஓகேங்களா? அது வந்து அவரோட அந்த ரூபத்தை அன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா அதை விட இன்னும் பலன். அந்த மாதிரியான ஒரு டே அன்றைக்கி வானத்தில் நம்ம பிறை பார்க்குறது அவ்வளோ நல்லது. ஏன்னா அந்த பிறை வந்து அந்த 3ஆம் பிறை சிவனோட அந்த சிரஸில் இருந்து அலங்காரம் பண்ணும். அதனால் அது ஒரு அற்புதமான தரிசனம். இந்த இன்ஃபர்மேஷனை இதில் நான் தரேன். ஓகேங்களா? மறக்காமல் அன்றைக்கி டே வந்து நீங்கள் யாருக்காவது இந்த கிளாஸஸ் நம்ம எடுக்கணுன்ற ஐடியா ஏதாவது ஓடிட்டு இருந்தேன்னா அன்றைக்கி எடுத்துக்கோங்க, இனிஷியேஷன் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை இனிஷியேஷன் பண்ணிவிட்டு அந்த 3ஆம் பிறையை பாருங்கள். அவரோட பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியே எல்லாருமே ப்ரொடெக்டட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்கிறேன். பிஃபோர் தட் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கணும், உங்களுக்கு இனிஷியேஷன் வேணும், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.